ஃபைனலி நம்ம பிக் பாஸுக்கும் இந்த நடந்த சம்பவத்துக்கும் ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்குங்க. நீங்க எல்லாம் ப்ரோமோ பார்த்து பயங்கரமா எக்ஸைட் ஆயிருப்பீங்க. ஆனா அந்த ப்ரோமோ சம்பவத்தை நான் நேர்ல பார்த்து பயங்கர எக்ஸைட்டோட வந்த உடனே அந்த வீடியோ போடணும்னு நான் நினைச்சேன். எப்படி இருந்துச்சு தெரியுமா? இதை நான் மட்டும் ஃபீல் பண்ணல. நீங்க பிக் பாஸுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணி வச்சிருக்கீங்க. அத இவங்க 2 பேர் அதை ரொம்ப உடைச்சிட்டு இருக்காங்க. நான் நேத்து தான் அந்த வீடியோல சொன்னேன். இது எனக்கு மட்டும்தான் ஃபீல் ஆகுதோ நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு பிக் பாஸ்குள்ள போய் பார்க்கும் போதுதான் தெரியுது, ஒட்டுமொத்த ஆடியன்ஸுக்குமே இந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ப்ரோமோலே பார்த்திருப்பீங்க, எந்த எவிக்ஷனுக்குமே இல்லாத அளவுக்கு ஆடியன்ஸ் எழுந்துச்சு நின்று கை தட்டுறதும் டான்ஸ் ஆடுறதும் கத்துறதும் கிட்டத்தட்ட ஒரு விசில் சத்தமும் கை தட்டணும் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் எல்லாரும் கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம், இப்படி என்னமோ வேர்ல்ட் கப் ஜெயிச்சா மாதிரியும் ஒரு பயங்கரமான ஒரு ரிலீஃப் கிடைச்சது எல்லாருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் நிஜமாலே இது நடந்துருச்சான்ற மாதிரி அவ்வளோ ஒரு இதுவா இருந்துச்சு. they deserve the red card. The Big Boss team given the red card. I'm so happy for today. இன்னைக்கு எபிசோடு பாத்தீங்கன்னா நான் நேர்ல போய் பார்த்ததுனால சொல்றேன். எப்பவுமே ஆடியன்ஸ் தான் சொல்லுவாங்க, சார் அவங்க தெரிஞ்சு பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு போது ஹோஸ்ட் என்ன பண்ணுவாரு, என்னதான் ஒரு ஹோஸ்டா இருந்தாலும் அவங்க கண்டஸ்டன்ட்டை காப்பாத்தணும்ன்றதுக்காக அவங்க தெரியாம பண்ணியிருப்பாங்க, அறியாம தெரிஞ்சிருப்பாங்க, இனிமே போக போக புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்த விஜய் சேதுபதியே இந்த தடவை ஆடியன்ஸ் சில பேர் அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க சார், அவங்களுக்கு புரியாத நிலைமையில இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது கூட அவங்க எல்லாம் தெரியாம புரியாமலாம் பண்ணல. இது ஒன்னும் ஃபர்ஸ்ட் வீக் கிடையாது பண்றதுக்கு, 12வது வீக்ல இருக்கும். இப்போ உட்கார்ந்து தெரியாம புரியாம பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லைங்கன்னு ஆரம்பத்துல இருந்தே விஜய் சேதுபதி சார் ரொம்பவே இந்த வீக் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருந்தாரு. எங்களை யாரையுமே கை தட்டாதீங்க, நான் உள்ள போறேன், யாரும் கை தட்டாதீங்க, பேசுற ஒரு விஷயத்துக்கு கை தட்டாதீங்க, இது ரொம்ப சீரியஸான விஷயம், நீங்க கை தட்டி அவங்களை என்னமோ என்கரேஜ் பண்ற மாதிரி அவங்க பண்ணது கரெக்ட்ன்ற மாதிரி தயவு செஞ்சு எந்த இடத்துலயும் காட்டி கொடுத்துறாதீங்க. யாருமே இன்னைக்கு எவிக்ஷன் வரைக்கும் யாருமே எந்த ஆடியன்ஸுமே கையே தட்டல. அப்படி ஒரு எந்த எபிசோடுமே இருக்காது. இன்னைக்கு ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டாரு கை தட்டாதீங்கன்ற மாதிரி. உள்ள போன உடனே அவரு பார்வதியும் விக்டரும் கேட்கவே இல்லை, அவங்களை விட்டுட்டாங்க. பார்வதியும் கமருதீனும் டீம் கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, மத்த கண்டஸ்ட் கிட்ட நீங்க ஏன் தடுக்கல, இந்த எக்ஸ்ட்ரீம் போற அளவுக்கு ஏன் வச்சுக்கிட்டீங்கன்றதான் அவர் கேட்டாரு. என்னதான் ஆனாலும் நீங்க எல்லாம் 2 பேர் கத்துறதுக்கு நீங்க 7 பேர் சேர்ந்து பண்ணிருக்கலாம்ல. அவங்க எல்லாரும் சொன்னாங்க, சார் நான் இதை பண்ணேன், நான் தடுத்தேன் கிடுத்தேன்னா அவங்க திருப்பி பேச போனாங்க. நாங்க அதுக்கப்புறம் நீங்க சாண்ட்ரா மயக்க போட்டு விழுந்துட்டதுக்கு அப்புறமும் அவளுக்கு ஃபிக்ஸ் வந்துட்டதுக்கு அப்புறம் பாஞ்சுக்கிட்டு போய் எல்லாரும் கத்துனீங்கல்ல, அதை ஏன் முன்னாடி பண்ணலன்றதுதான் இவர் எல்லார்கிட்டையும் கேட்டாரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க 7 பேரும் போய் கத்திருந்தாலும் அடங்குறவங்களா சார்? அவங்களா அடங்குறவங்களா? அடங்கணும்னா எப்பயும் அடங்கி இருக்க மாட்டாங்க. 15 பேர் இருக்கும் போது அடங்கி இருக்க மாட்டாங்க. 7 பேர் அவங்களுக்கு ஏமாத்திரம் சார். ஜுஜுப்பியா தூக்கி போட்டுருவாங்க. ஒரு வார்த்தை சொன்னா நீ கேட்டியா, நீ அதை கேட்டியா, நீ ஒழுங்கா அப்படின்னு நம்மள கேட்கறவங்க கிட்ட என்ன சார் பேசி புரிய வைக்க முடியும்? இவங்களை என்ன புரிய வைக்க முடியும்? கடைசியில விஜய் சேதுபதி நீங்க என்ன சொல்றீங்க, சாரி நான் பண்ணது தப்பு தான், பண்ணிருக்க கூடாது, இந்த 3 விஷயத்தை தவிர நீங்க ஏதாச்சும் இந்த விஷயத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும்னு விரும்புறீங்க, ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களான்னு கேட்டதுக்கு கடைசி வரைக்கும் அவங்க 2 பேரும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. சார் நான் பண்ணது நான் ஏன் பண்ணேன்னா அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாருங்க. நீ பண்ணாததையே அவங்க சொல்லிட்டாங்க, நீ பேசாததையே அவங்க சொல்லிட்டாங்க. இங்க என்ன பப்ளிக் இருக்கு? இத்தனை கேமரா முன்னாடி நீங்க பண்றதையும் பேசுறதையும் தானே அவங்க சொன்னாங்க. 12 வாரமா உங்க ஃப்ரெண்டுக்கு மேல அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி நான் பேசவே இல்லை. ஏன்னா நீங்க அடல்ட்டுங்க, நான் பேச விரும்பல. ஆனா இன்னைக்கு நடந்தது, நீங்க இதை பண்ணிதானே பொள்ளிய பெத்தீங்கன்னு நீங்க எந்த அளவுக்கு பேச முடியும்? அதுவும் இதெல்லாம் ஒன்னா அப்படின்ற அளவுக்கு பேசிட்டார். இதுதான் நான் நேத்தும் சொன்னேன். நீங்க பண்ற கருமாந்திரமும் ஒரு குழந்தை பெத்துக்கிற ஒரு புனிதமான விஷயத்த நீங்க சொல்றது கம்பேர் பண்றது உண்மையா? இது கரெக்டா வருமா அப்படின்னு நான் நேத்து பேசியிருந்தேன். இதேதான் இன்னைக்கு விஜய் சேதுபதி சாரும் சொல்லியிருந்தாரு இன்னைக்கு எபிசோட்ல.
கடைசி வரைக்கும் கூட அவங்க இல்ல சார் நான் இதனாலதான் அது நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போதே அவர் ரெட் கார்டு கொடுத்துட்டார். எனக்கு கடைசி வரைக்கும் இதுக்கு நடுவுல பாரு வர நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன், நான் ரொம்ப இது பண்ணிட்டேன், நான் இங்க இருக்கிறதுக்கு டிசர்விங்கே இல்லை சார். அடுத்த நாளே அவங்க ஃபேஸ்ல எனக்கு எப்படி முழிக்கிறதுனே தெரியல, நான் அவங்க கால்ல எல்லாம் விழலான்னு போயிட்டேன். இந்த விஷயத்த நார்மலா விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ரெட் கார்ட்லாம் கொடுக்காம, அடுத்த நாள் பாருவோட பிஹேவியர் வேற மாதிரி இருந்திருக்கும். ஒரு நாள் அமைதியா அப்படி உட்கார்ந்துருப்பா, அடுத்த நாள் திருப்பி ஆரம்பிச்சிருப்பா. கம்ருதீன் கிட்ட டைரக்டா அடிக்கிறாரு விஜய் சேதுபதி, நீ என்ன அவ உன்னை பத்தி பேசல நீ நினைச்சிட்டு இருக்கியா? வெளியே போய் பாரு, எத்தனை பேர்கிட்ட உன்னை பத்தி பார்வதி பேசி வச்சிருக்கான்னு உனக்கு அப்ப தெரியணும்னே கம்ருதீன் முகமே மாறிடுச்சு. என்ன கம்ருதீன் ஒரு பக்கம் பேசுறாரு, அது இல்லைன்ற, ஆனா பார்வதி எவ்வளவு எல்லாம் பேசுறாங்க. நீ பேசாததை ஒண்ணு இங்க யாரும் உட்காந்து சொல்லலையே, அதுக்கு நீ கம்ருதீன் பத்தி பேசாததையும் சொல்லாததையும் கூடவா சாண்ட்ரா சொன்ன அந்த ஒரு வார்த்தை ரொமான்ஸ் பண்றீங்கன்ற ஒரு வார்த்தையும் நீங்க அப்படிதான் இவங்க இவ்வளவு நாள் ஓட்டிட்டு இருக்காங்கன்னு சொன்ன வார்த்தை உங்களுக்கு ட்ரிகர் பண்ணிடுச்சு அப்படின்னு பார்வதி, இல்ல சார் அந்த வார்த்தையோட நான் பேசின வார்த்தைங்களோட இது ரொம்ப சின்ன வார்த்தை தான். ஆனா ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல நீங்க நல்லா பார்த்திருந்தீங்கன்னா அந்த வீடியோல ஒரு முகத்துல அப்படி ஒரு வெறிய வச்சு காலை வச்சு தள்ளியிருப்பா பாருங்க. என்ன தெரியுமாங்க, அப்படி ஒரு வெறி. இப்ப இதுவே அவ காருக்குள்ள இல்லைன்னா இந்த சம்பவம் நடந்திருக்காது. அவ வெளியே போய் கத்திருப்பா, எப்பவும் போல ஒரு வாசியமான வார்த்தை சொல்லி வாய மூடிப்பா, அங்க போய் சோஃபாவை குத்திருப்பா, எப்படி பேசிட்டா அப்படி எப்படி 4 நட நடந்திருப்பா, நார்மலா இருப்பா. ஒரு க்ளோசஸ் உள்ள காருக்குள்ள இருந்த உடனே அவளோட டெம்பரை அவளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவளோட அப்படியே அந்த முகத்துல தெரிஞ்சிச்சு பாருங்க. நான் லிட்டரலி பயந்து போயிட்டேன். இததான் அவர் இன்னைக்கு ஃபுல்லாவே அட்ரஸ் பண்ணாரு. டைரக்டா ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. இது ரியலி நான் சாண்ட்ராக்கான ஜஸ்டிபிகேஷனா இருந்துச்சுன்னு நான் நினைக்கவே இல்லை. இது பிக் பாஸ்க்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன். ஒரு பிக் பாஸ் ஷோவை எந்த அளவுக்கு தரமட்டத்துக்கு இறக்க முடியுமோ அந்த அளவுக்கு தரமட்டத்துக்கு இந்த 2 பேரும் இறக்கிட்டாங்க. இதை நீங்க முன்னாடியே பண்ணியிருக்கணும். இவ்வளவு லேட்டா கழிச்சு பண்றீங்க. ஃபைனலா ஏதாவது பண்ணீங்களே, இதனாலாச்சு இந்த பிக் பாஸ் இந்த 2 வாரத்துக்கு நல்லா இருக்கா, நல்லா போகுதான்றது பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாத்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது.